Hi friends, welcome to our YouTube channel. ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தனியா, 1 டீஸ்பூன் தனியா. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனா இது. சிக்கன் யாருக்கு பிடிக்கும்னா சுஜய்க்கு தான் பிடிக்கும் சிக்கன். அப்புறம் அதில் கொஞ்சம் சீரகத்தூள். ஏன்னா இந்த பிரியாணி நானும் என் பையனை சேர்ந்து தான் செய்ய போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீரி மிளகாத்தூள்ன்றதால நம்ம போட்டாலும் அவ்வளோ காரம் தெரியாது. ஒரு 3 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 லெமன் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வேணான்றான் சுஜய். நம்ம வந்து சுஜய்க்காக இந்த சிக்கன் பிரியாணி செய்யல, ஓகேவா? அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுறணும். அப்போ தான் அந்த இதெல்லாம் இறங்கும், மசாலாலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம். இது எதுக்குன்னா அந்த மேலே அந்த பிரியாணி வச்சு ஊற்றுக்கு. ஸோ இது நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டா நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசியை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பட்டை, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் ஹைதராபாத் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி தண்ணியில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து இது பண்ணும்போது நமக்கு அந்த கிறிஸ்பியாக வராது. நான் தெரியாதனமாக நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. இப்போ நம்ம அதில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு தேவையான அளவு உப்பு. நம்ம 1 கிலோ சேர்க்குறோம். நம்ம ரைஸ் பக்கத்தில் ரெடியாக இருக்குல்ல, ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கலாம். 2 பட்டை, ஸ்டார் பூ, ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு, பிரியாணி இலை. சரியா கேட்டுக்கோங்க, சரியா சொல்கிறான். இதில் வந்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பிரியாணி நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் என் வீட்டுக்காருக்கு ஹைதராபாத் பிரியாணி பிடிக்காது, அவருக்கு இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி தான் பிடிக்கும். அப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுஜி, உனக்கு பிரியாணி பிடிக்குமா? இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருந்த சிக்கனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வேணாம்மா, சிக்கன் ஃப்ரை பண்ணுமா? இப்போ நல்லா நம்ம மூடி போட்டு வச்சிட்டோன்னா நல்லா சிக்கன் வந்து வெந்துடும். தண்ணி எதுவுமே சிக்கனில் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும். சிக்கன் பனானாவா? பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 3/4 வந்ததும்
நம்ம ஆஃப் பண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் நம்மளை பேசவே விட மாட்டோம். பார்த்தீங்கன்னா சிக்கனும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, நம்ம ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முந்திரி, ஒரு 15 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே திராட்சை. இந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்மில் வச்சுட்டு பண்ணோம். இப்போ வந்து என்னன்னா நம்ம தம் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஆனியன், நான் பண்ண மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஆனியனை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா வராது. அது ஒன்று மட்டும்தான், மற்றபடி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா. இப்போ செகண்ட் லேயர் வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அந்த லேயர்லேயும் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர். ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா தம் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேலே கீழே வந்து அந்த காற்று போகாத அளவுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருளை வச்சு தம் போட்டு முடிச்சோன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணி ரெடி. சொல்லு, பிரியாணி ரெடி. பர்ஃபெக்டா வந்திருக்கு. பிரியாணியுமே டேஸ்டா இருந்துச்சு. நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க.